முக்கிய செய்தி. மதுபான கொள்கை முறைகேடு சிபிஐ வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை ஜூலை 25 வரை நீடித்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றன. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் வெங்கடேசன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கடேசன், வணக்கம். தற்பொழுது அமலாக்கத்துறை வழக்கில் இடைக்கால ஜாமீன் கிடைத்தும் சிபிஐ வழக்கில் இன்னும் ஜாமீன் கிடைக்கவில்லை. 25ஆம் தேதி வரை நீட்டித்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவையும் பிறப்பித்திருக்கின்றன. இது தொடர்பான மேலும் தகவலை சொல்லுங்க. வணக்கம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கடந்த மார்ச் 21ஆம் தேதி கைது செய்தது. அந்த வழக்கில் தான் இன்று காலை உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால ஜாமீன் வழங்கியது. இதே விவகாரம் தொடர்பாக சிபிஐ பதிவு செய்த வழக்கில் கடந்த மார்ச் 21ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார். அவர் கடந்த மார்ச் 21ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை அவர் மீண்டும் சிபிஐயால் கைது செய்யப்பட்டு தற்போது அந்த காவல் என்பது இன்று நிறைவடைந்தது. இந்த நிலையில்தான் அவர் டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி காவேரி பவேஜாமன் காணொலி வாயிலாக ஆட்சப்படுத்தப்பட்டார். அவரது நீதிமன்ற காவலை தற்போது ஜூலை 25ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே அமலாக்கத்துறை வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட, குறிப்பாக அவருக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் எதிராக தாக்கல் செய்த துணை குற்றப்பத்திரிகையை நகல்களை இன்று வழங்க டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அவர்களுக்கு வழங்க உத்தரவிட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.